குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. ஜூலை மாத பலன் அதுல கோச்சாரங்களை முதல்ல பார்ப்போம். கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்கு. செவ்வாய் ரிஷபராசியில் உட்கார்ந்திருப்பார். சூரியன் மிதுன ராசியில் இருப்பார். குரு உச்சம் பெற்று கடகராசியில் சுக்கிரனுடன் இருப்பார். புதன் நமக்கு வக்கரகதியில இருப்பார். கேது சிம்மராசியில, ராகு கும்பராசியில, மீனராசியில சனி, சந்திர பகவான் இந்த மாதத்தை தொடங்கி வைப்பார் அவிட்ட நட்சத்திரத்தில். ஸோ இந்த ஸ்டேஜில் மகர ராசிக்குள்ளார அவருடைய தன்மை அப்படி ஆரம்பிக்கும். ரேவதி நட்சத்திரத்து வழி அப்படி முடியும் கம்ப்ளீட்டாக. ஸோ ரேவதியிலேருந்து திருவோணம் அவிட்டம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஃப்ளா அப்படிங்கிற இருக்கும். அந்த ஃப்ளோ நல்லா ஃப்ளா இல்லாமல் நல்லா பார்த்துக்கணும். இந்த மாதத்தில் முக்கியமாக 6ஆம் தேதி அன்னைக்கு புத அஷ்டமின்னு வரும். இந்த குழந்தைகள் பாக்கியம் வேணும், மனதிலே கவலைகள், நிறைய லேண்டு பிரச்சனைகள், இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு இந்த புதாஷ்டமி. அதனால் அன்றைய நாளில் விஷ்ணு பகவானை வணங்கி நல்ல 6 இடத்துக்கு நல்ல துளசி மாலையை வாங்கி சாத்தி பெருமாளை வேண்டிட்டா ரொம்ப நல்லது. 14ஆம் தேதி அமாவாசை, ஜூலை 14. அந்த சர்வ அமாவாசையின் போது நம்ம அமாவாசை திதி தர்ப்பணங்கள்லாம் செய்துவிட்டு நண்பகல் வேலையிலே கொஞ்சம் தான தர்மம் செய்வதனால புண்ணியங்கள் உண்டு. 17ஆம் தேதி ஆடி பண்டிகை. சூரியன் கடகராசிக்குள்ள வந்துடுவார். புஷ்கல யோகம்னு சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அன்னைக்கு ஆடி பண்டிகை நம்ம விசேஷமாக அம்பிகையை வழிபடுவது நல்லது. 19ஆம் தேதி குமார சஷ்டி, முருகனை வழிபட்டு வருது. 21ஆம் தேதி துர்கையின் அஷ்டமி, துர்கை பகவானை வழிபடுவது. 22ஆம் தேதி கருட ஜெயந்தி. இந்த பிள்ளி சூன்யம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் விலகணும்னா இந்த கருட ஜெயந்தி ரொம்ப முக்கியம். 29ஆம் தேதி குரு பௌர்ணிமா. அன்னைக்கு குருவை வணங்கி நாம செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும்னு இருக்கு. இப்படி பூராட நட்சத்திரத்திலிருந்து பயணம் செய்து அவிட்ட நட்சத்திரம் வரைக்கும் வரக்கூடிய இந்த கம்ப்ளீட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கம்ப்ளீட் சைக்கிளை சந்திர பகவான் செய்யக்கூடிய இந்த மாதத்தில் பல நன்மைகளும் உண்டு. புத பகவான் வக்கரகதியிலே இருப்பார். சூரியனும் இந்த குருவும் சேரும்போது யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு ராசிக்கும் இதனால பலன் எப்படி அப்படின்னு நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே. உங்க ராசியிலே குரு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டங்களிலே 17ஆம் தேதி அன்று சூரியன் உங்க ராசியில் நுழைந்து ஆடி மாதத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு பல விஷயத்திலும் மைண்ட்ல என்ன செய்யணுங்கிற எண்ணத்துக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலை கொடுப்பார். ஆனா இந்த சூரியனும் குருவும் சேர்ந்து 18ஆம் தேதியிலிருந்து எதை பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. எக்ஸிகியூஷன் அப்படிங்கிற விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும். சொத்துக்கள் விஷயங்கள் எல்லாம் வாங்கிறது, தடைப்பட்ட சொத்துக்கள், குடும்பம் சம்பந்தப்பட்ட தீர்வுகள், நிலங்கள், பண்ணை நிலங்கள் போன்ற பசுமை நிலங்கள், இது எல்லாத்தை பற்றின யோசனைகள். லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் தாக்கத்தினாலே உங்களுக்கு லேண்டு, ஃபார்ம் ஹவுசஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் ஆகும். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். புதனின் வக்கரத்தன்மை 23ஆம் தேதி முடிவடையக்கூடிய சூழ்நிலையில் பல புதிய முயற்சிகளை லாபமாக்கக்கூடிய சூழ்நிலை, அதுக்கான பயணங்கள் எல்லாத்தையும் கொடுப்பார். 11ஆவது இடத்தை நோக்கி பயணம் அப்படின்னு இருக்கும் இந்த குருவின் வக்கரகதி. அப்போ நிறைய ஆடை ஆபரண சேர்க்கைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. 2ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்வது லாபம்.
ஆரோக்கிய குறைபாடு, ஆசிடிஸ் இருக்கு, செவ்வாய் மரணப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவருடைய பார்வை லாபத்தில் இருந்தாலும் உங்களுடைய 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல பார்க்கறதுனால உங்களுடைய மனநிலையிலே சில எண்ண ஓட்டங்கள் கேபிட்டலைஸ் பண்ண முடியலையே அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்பாரு. 2ஆம் இடத்துல கேது, ஆரோக்கியத்தின் தடை. 3ஆம் இடத்தினுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய புத பகவான் வக்கரகதியில் இருக்கிறார். அதனால இரட்டை மனதோடு சில காரியங்கள் செய்யும்போது பிழைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவனால் கொஞ்சம் ஆலோசிங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சு அமைதியாக வச்சு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி இதை செய்யறோம், இதை செய்ய வேண்டாம், இதனுடைய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு யோசிச்ச பிறகு காரியம் செய்யுங்க. எடுத்தவங்க கௌத்தோன்னு பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா சரியா ஆன்சர் வராது. சுக்கிரன் உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கிறார், இந்த 4ஆம் இடத்துக்காரர். அதனால குடும்ப சுப நிகழ்வுகள் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பயணங்கள் அது தொடர்பாக இருக்கும். ராகுவானவர் உங்களுடைய அஷ்டமத்திலே அமர்ந்திருக்கிறார். அதனால தேவையற்ற மனக்குழப்பம், பயம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியின் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த சனியை குரு பார்க்கிறார். அதனால பூர்வ புண்ணியம் பிரகாரம் போய் நீங்க பொதுவாக இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்களுக்கு செல்வது, குலதெய்வ வழிபாடு செய்வது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் செய்வீர்கள். அதில் கொஞ்சம் நல்ல மன நிறைவு கிடைக்கும். பல கோயில்களுக்கு சென்று புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். அதன் மூலியமாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 10ஆம் இடத்திற்கான லாபத்திலே அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே நெறிமுறைகளை நிறைய மாற்றி கொடுப்பார். அதனால தன லாபங்கள், விரயங்கள் கலைந்து நன்மையாக மாறி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல மாதம் இது. கொஞ்சம் கவனத்துடன் இருந்தீர்களால் நீங்க அழகாக இந்த மாதத்தை நடத்தலாம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.